வணக்கம். அண்டம் 7 கோடி, பிண்டம் 7 கோடி, தென்திசை சூழ்ந்த திசைகள் 7 கோடி, என் திசை சூழ்ந்த லிங்கம் 7 கோடி, அண்ட நடம் செய்யும் ஆலயம்தானே. திருமந்திரம் 2773. நம் புத்தகத்தின் சாப்டர் 4வது சாப்டரில் 8வது பாடல் சிவசக்தி தாண்டவம், காஸ்மிக் ஃபங்க்ஷன். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளதென்ற கருத்தை திருமூலர் விளக்குகிறார். ஆத்மாக்களும் அவற்றின் உறைவிடமான ஓரியன் நட்சத்திர கூட்டமும் திருவாதிரை நட்சத்திர கூட்டமும் அண்ட பேரண்டங்களும் அவற்றின் இயக்கங்களும் கொண்ட இப்பிரபஞ்சம் மனித உடலில் கலந்து அற்புத கூத்தாடுகிறது என்கிறார் திருமூலர். எனவே இறைவனை தேடி எங்கும் அலைய வேண்டியதில்லை எனவும், அவ்விறை நடம் செய்யும் ஆலயம் நமது உடம்புதான், அதாவது மனித உடம்புதான் என்கிறார். இப்பிரபஞ்சமே ஆலயம், அது நம் உடம்புக்குள் குடிகொண்டுள்ளது என்று இப்பாடலில் குறிப்பிடுகிறார். The universe has infinite varieties of stars, planets, Milky Ways, galaxies, galactic rotation, Om sound, Orion constellation with souls. They all happen in every human body as constructed cosmos and their movements. So we do not have to wander anywhere looking for the Lord and the temple. In this hymn, Tirumular affirms the idea that our human body is the replica of our universe and 70 million galactic particles are registered in every human body. So the universe is the temple and it inhabits in our human body, confirms hereby Saint Tirumular. அண்டம் 7 கோடி, பிண்டம் 7 கோடி, தென்திசை சூழ்ந்த திசைகள் 7 கோடி, என் திசை சூழ்ந்த லிங்கம் 7 கோடி, அண்ட நடம் செய்யும் ஆலயம்தானே. திருமந்திரம் 2773. நம் புத்தகத்தின் 4வது சாப்டரில் 8வது பாடல்.